அசுரன் வலிமை முழுமையாக வெளியேறி இராமனை பல உருவங்களில் சுற்றியது. மாயா சித்திரங்கள் அவனை வெவ்வேறு இடங்களில் தாக்கும் போல் தோன்றின. ஆனால் இராமன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் தீப்பொறிகள் எரிந்து ஒளி பரவியது. ஒரு ஸ்பந்தமான சக்தி ஒளி போல அவன் கைகளில் காந்தியாய் அமர்ந்தது. இராமனின் வில் ஒளிர்ந்து அசுரனின் மாயைகள் அனைத்தையும் சிதைத்து உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தியது. அசுரன் அதிர்ந்து கோபத்தில் மேலும் வலிமை வெளிப்படுத்தினான். இராமன் அம்பை காற்றில் சுழற்றி வானில் மின்னலாய் எறிந்தான். அசுரன் தாக்கும் போதும் இராமனின் அம்பு கொடாவரின் சக்தியை முறியடித்தது. போர் உச்சகட்டம் வந்தது. காற்று புயலாய் சூழ்ந்து மின்னல் கதிர்கள் வானத்தில் குதித்தன. இராமன் மற்றும் இலட்சுமணன் ஒரே சமயம் தங்கள் விலையும் வாளும் கொண்டு மிகவும் துரத்திய அதிரடியான தாக்கங்களை செய்தனர். முடிவில் அசுரன் முழுமையாக வீழ்ந்து காடு அமைதியாகியது. பறவைகள் மீண்டும் திரும்பி பறந்தன. மரங்கள் நிம்மதியாக நின்றன. இராமனின் கண்களில் நீதியும் சக்தியும் வெளிப்படுகின்றன. வான் வெளிர்ந்தது. கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.